ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் 8வது சம்பள கமிஷன் தொடர்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியாயிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். குடியரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களிடையே 8வது ஊதிய குழு குறித்த ஆர்வமும் விவாதமும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த புதிய ஊதியக்குழு லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பெரும் நிவாரணமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்கம் 8வது ஊதியக்குழுவை ஏற்கனவே அங்கீகரித்துள்ளது. ஆனால் கமிஷன் தனது முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்க சுமார் 18 மாதங்கள் பிடிக்கும் என கூறப்படுகிறது. அதே நேரத்தில் சம்பள திருத்தம் பின் அமலாக்கம் அடிப்படையில் ஜனவரி 1 முதல் 2026 முதல் கணக்கிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அறிக்கை வெளியான பிறகு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அரியர்ஸ் தொகை வழங்கப்படும். சமூக ஊடகங்களில் பரவும் தகவல்களுக்கு மாறாக டிஏ அகவிலைப்படி மற்றும் HRA வீட்டு வாடகைப்படி நிறுத்தப்படவில்லை என்று அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த அலவன்ஸ்கள் முன்பு போலவே தொடரும். மேலும் டிஏவை அடிப்படை சம்பளத்தில் இணைக்கும் திட்டம் இல்லை என்றும் அரசு அறிவித்துள்ளது. இனிவரும் காலங்களிலும் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் AICPI IW குறியீட்டின் அடிப்படையில் டிஏ மற்றும் டிஆர் திருத்தம் செய்யப்படும். 8வது ஊதிய குழுவின் காரணமாக சுமார் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள், சுமார் 65 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் நேரடி பலன் பெறுவர். ஃபிட்மென்ட் ஃபேக்டர் என்பது புதிய அடிப்படை ஊதியத்தை கணக்கிடும் பெருக்கியாகும். 7வது ஊதிய குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57 இருந்தது. 8வது ஊதிய குழுவில் 2.86 அல்லது அதற்கு மேல் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓய்வூதியம் மற்றும் டிஆர் முன்பு போலவே தனித்தனியாக உயர்த்தப்படும். டிஏ மற்றும் டிஆர் விகிதங்கள் சமமாக இருப்பதால் ஓய்வூதியதாரர்களுக்கு முழு பலன் கிடைக்கும். புதிய சம்பளம் மற்றும் ஓய்வூதிய விதிமுறைகள் அமலுக்கு வந்தவுடன் ஜனவரி 1, 2026 முதல் அமலாக்கம் வரையிலான நிலுவைத் தொகை ஒரே முறையில் வழங்கப்படும். இதனால் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரே சமயத்தில் பெரிய தொகை கிடைக்கும் வாய்ப்புள்ளது.